ஒரு மாலை குமரன் வீட்டில் பழைய பெட்டகத்தை திறந்து பார்த்தான். அங்கே ஒரு பழமையான வரைபடத்தை கண்டான். அதில் மறைவான நதி என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த வரைபடத்தின்படி நான் செல்வேன் என்று முடிவு செய்து குமரன் வனத்தில் அடிக்கடி பாதையில்லாத வழியில் நடக்கத் தொடங்கினான். அவனது பாதையில் ஒரு வினோதமான கிளி அவனை நெருங்கியது. "நீ எங்கே செல்கிறாய் நண்பா?" என்று கேட்டது கிளி. குமரன் அதிர்ச்சியுடன், "நான் மறைவான நதியை தேடிக்கொண்டிருக்கிறேன்" என்றான். "நீ அதை கண்டுபிடிக்க விரும்பினால் எனது குதிரை விடு" என்று கிளி கூறியது. "எதுவும் இல்லை, ஆனால் எப்போதும் நம்முடன் இருக்கும்." "அது என்ன?" என்றது. குமரன் சிறிது நேரம் யோசித்தான். "நிழல்" என்றான். கிளி மகிழ்ச்சியுடன், "சரியாகச் சொன்னாய், இப்பொழுது இந்த மறைமுக பாதையில் செல்" என்று கூறியது. குமரன் காட்டின் மறைமுக பாதையில் சென்றபோது அவன் ஒரு பிரகாசமான அதிசயமான நதியை கண்டான். "இது மறைவான நதி" என்று மகிழ்ச்சியுடன் சொன்னான். அந்த நதியில் குமரன் தனது பிரதிபலிப்பை பார்த்தான். "நான் தான் நதியின் பொக்கிஷம், தன்னம்பிக்கை மற்றும் ஆர்வம்தான் உண்மையான செல்வம்" என்று குமரனுக்கு புரிந்தது. உங்கள் ஆர்வத்தையும் தன்னம்பிக்கையையும் உங்கள் வாழ்க்கையில் வழிகாட்டியாக கொள்ளுங்கள். அதுவே உண்மையான செல்வம்.